இந்த இடம் என்னன்னா ஒரு ஒரிஜினாலிட்டியாக இந்த இடம், இந்த பூம்புகார் எல்லாருக்கும் வரலாறில் தெரிஞ்சது. நமக்கு கடலில் முழுகிருச்சு, பூம்புகார் அழிஞ்சிருச்சு. பாக்கி கொஞ்சம் மிச்சம் இருந்தவங்கெல்லாம் இங்கேருந்து குடிபெயர்ந்து காரைக்குடி பக்கம் அந்த பக்கம் போய் வீடு கட்டிட்டாங்க, அப்படி வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு ஒன்று வரலாறு இருக்குது. அப்புறம் இந்த ஊரில் பட்டினத்தாரோட பிறந்த ஊர், வளர்ந்தது, அவரோட வாழ்க்கையில் இருக்கிற மையமான செயல்லாம் இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த கோவிலும் இந்த இடம், நம்ம உட்காந்துருக்க இடம் என்ன அப்படின்னா, இது ஒரு வெட்ட வெளின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இந்த கரூரில் போய் சிவலிங்கத்தில் போய் கரைஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குரிய இடம் இந்த இடம் தான். இந்த சிவலிங்கத்தை ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்களே அதுக்குள்ளே போய் ஐக்கியமாகிற மாதிரி ஒரு உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படும். அப்படியாப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல அகத்தியர், போகர், பட்டினத்தார் இவங்க 3 பேருமே வெட்ட வெளித்தன்மையில் இருக்கிற இடம். 3 பேருமே எல்லாருமே இந்த லிங்கத்துக்குரிய அந்த லிங்கங்கிறத இங்கே வச்சுருக்க அந்த கருவறையில் இந்த சுற்றி இருக்கிற இந்த சூழலில் இந்த கோயிலை சுற்றி என்ன இருக்குன்னா, இந்த இடம் வெட்ட வெளியாக இருக்குது. புரியுதுங்களா? அந்த வெட்ட வெளியில் இருக்கிற மரணம் இல்லாத அந்த பெருவாழ்வுங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. வெட்ட வெளியிலேருந்து வந்த அந்த உயர்ந்த சக்திகள், உயர்ந்த செயல், அந்த வெட்ட வெளி தத்துவத்தை பாடுவதற்கும் பாராயணம் பண்ணுவதற்கும் அதை மக்கள்கிட்ட கொடுப்பதற்கும் அங்கிருந்து தான் புறப்பட்டது. பட்டினத்தார் வெட்டவெளியோட தத்துவத்தை பாராயணமாக மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கும் அதை சம்பந்தமாக எழுதுவதும் பாடுவதற்காக தோற்றி வைக்கப்பட்டவர் தான் அவர் நகையவரையோ இல்லை வேறு செயலுக்கோ எல்லாம் தாண்டி அவர் தோற்றி வைக்கப்பட்டது இந்த வெட்டவெளியிலேருந்து ஒரு அலைவரிசையில் ஒரு வேலை செய்யணும். அதே மாதிரி மாணிக்கவாசகர், வள்ளல் பெருமான் இவங்க எல்லாருமே அந்த வெட்டவெளியில் வான் கலந்தார்னா வான் கலந்ததற்கு அடையாளமாக சாட்சியாக திகழக்கூடியது இந்த இடம். இந்த லிங்கத்தை உற்று பார்த்தா இங்கே ராஜநாகம் அப்படின்னு அழைக்கப்படுகிற 7 நாகத்தலைகள் கொண்ட செயல் வடிவத்தில் அந்த சிவலிங்கம் தெரியும். இது வெட்டவெளியில் ஆகாயத்துடைய நேரடியாக தொடர்புக்குரிய இடம். அப்போ ஒருத்தன் வான் கலக்கணும் அப்படிங்கிறதுக்கு இடம் இதுதான். அந்த மிக ரொம்ப துல்லியமாக சொல்லணும்னா மிக சக்தி வாய்ந்த அந்த வெட்டவெளி தன்மையில் இருக்கிற அந்த அலைவரிசையிலேருந்து தோன்றப்பட்ட அவதரித்த அத்தனை பேருக்கும் இந்த இடம் அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான இடம். கரூரில் போய் அவர் அந்த லிங்கத்தில் கலந்துட்டார் அப்படின்னு சொன்னதோ, இல்லை அவர் அந்த அறையை தாளிட்டு அவர் ஜோதியானன்னு சொன்னதோ, இல்லை மாணிக்கவாசகன் சிதம்பரத்தில் போய் வான் கலந்தார், நடராஜரோட கலந்தார்னு சொல்கிறது எல்லாமே வெட்டவெளி தத்துவம். என்னன்னா அவங்க உடலை கரைக்கிறதுனா அணுக்களாக அப்படியே உடலே ஒன்றும் அந்த ஒளித்தன்மையில் அப்படியே செல்கள், அந்த உயிர் செல்கள்னு மருத்துவ ரீதியில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி செல்லாக அப்படியே லட்சக்கணக்கான செல்களாக அப்படியே ஒரு குண்டுமணியை மொத்தமாக எடுத்து இப்படி உடைச்சோம்னா இப்படி செதறி போகும். அந்த மாதிரி செதறி போய் அப்படியே அதை காற்றாகி காற்றுலேயும் அப்படியே கரைஞ்சி அப்படியே போகிறது. அப்போ அது அப்படியே வானில் போய் அது உறைந்திருந்தால் அது ஏதுமற்ற ஒன்றுமே இல்லாத ஒரு மௌன ஸ்டேஜில் இருக்கிறது. அது கொஞ்சம் மூவில் இருந்தால் வேற ஒரு செயலில் இருக்குது. இது இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற அதிசயம். சூரியன், சுக்கிரன் 2 பேரும் காம்பினேஷனான ஆளுங்க. சூரியன் கவனிக்கக்கூடியவர். நீங்கள் யாரெல்லாம் தவம் பண்ணி கவனிக்கிறீங்களோ நீங்கள் சூரியன்னு அர்த்தம். புருவத்தை கவனிக்கலாம், இல்லை மூக்கு துவாரத்தை கவனிக்கலாம், இதயத்தை கவனிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆர்வத்தில் குருநாதர் சொல்லி கொடுக்குற குண்டலினி சக்தி இருக்கிறங்கிற இடத்த கவனிக்கலாம், எதை வேணாலும் கவனிக்கலாம். கவனித்தல் அப்படிங்கிறதுக்கு பேரோ, ஒரு மனிதன் யார் கவனிக்க தொடங்குறானோ அவனுக்கு சூரியன் என்று பேர். இந்த சூரியன் எதை கவனிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆகாயத்திலேருந்து எதெல்லாம் கீழே இருக்கோ அதை எல்லாத்தையும் கவனிக்கிறான். எதெல்லாம் அவன் செயல்லேருந்து அவனுடைய வேலையே என்னென்னா கவனித்தல். அப்போ அவன் கவனிக்கிறதுல பெரிய மாற்றத்தை சந்தித்தவன் எவன்னா, நாதமாக இருக்கக்கூடிய நீர் தத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய அந்த விந்தணுக்களை சூரியன் பார்த்து சுக்கிரன் என்ன ஆயிட்டான், சூரியனோட சேர்ந்து நண்பனாயிட்டான், பேர் ஒளி ஆயிட்டான், வெளிச்சம் ஆயிட்டான். புரியுதா? அப்போ 9 நவகிரகத்தில் ரொம்ப சரியான கோள்கள் ஏன் தோற்றி வைக்கப்பட்டதுன்னா, மனிதனாக இருக்கப்படுகிறவனுக்கு ஆகாயத்திலிருந்து சூரியன் கவனித்தல் இருக்குல்ல, அது அங்கே கவனிக்குது. அதே மாதிரி நீ என்ன பண்ணணும்,
உனக்குள்ள எந்த இடத்த கவனிச்சாலும் நீ சூரியனாக இருக்கிறன்னு அர்த்தம். நீ சூரியனை வச்சு தான் கவனித்தலுக்கு பேர் என்னன்னா சூரியன். நீ கண்ணை மூடிட்டு உட்காந்து கவனிக்கிறல்ல, இப்போ நீ தான் சூரியன். அது எப்படி சூரியன்னா, நீ எங்கன கவனம் வைக்கிறியோ அந்த கவனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஆயுதம். அப்போ அந்த கவனங்கிறதுக்கு பேர் என்ன? சூரியன். அப்போ அந்த கவனிக்க கவனிக்க ஒருத்தனுடைய நாத விந்து மாறுது. அப்போ நாத விந்தா இருக்கும்போது சுக்கிரன். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணார் இவர் அருணகிரி? நாத விந்து கலாவா அப்படின்னா, நான் மனிதனாக பிறந்தேன், சுக்கிரனாக, அந்த சுக்கிரனுடைய தன்மையில் அந்த விந்தணுக்களை வைத்து போகத்துக்காகத்தான் நான் பிறக்கப்பட்டேன், சந்தோஷத்துக்காக தான் பிறக்கப்பட்டேன், 2 குழந்தையை உருவாக்க பிறக்கப்பட்டேன், 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் என் மனைவியோடு நான் இருக்கிறதுக்காக பிறக்கப்பட்டேன்னு நினச்ச ஒருத்தருக்கு அவருடைய கவனம் வைத்து வைத்து என்னாச்சு? அது சுக்கிரன் ஒளியாயிருச்சு. அந்த ஒளித்தன்மைக்கு எப்படி மாறுறதுக்கு யார் உதவி செஞ்சான்னா சூரியன். அப்போ சூரியனா எதுனா அவர் கவனம் வச்சுட்டு உட்காந்துட்டாரு. என்ன பண்ணாங்க? சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொன்னோன்னே வாயை மூடிக்கிட்டு என்ன பண்ணார்? அவர் கவனித்தார். மௌனமாக இருந்தால் கூட சூரியன் தான் பேர். தியானத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. நீங்கள் எப்படியே மௌனமாக உட்காந்தீங்கன்னா நீங்கள் சூரியன் தான் பேர். நீங்கள் சூரியனாக தான் உட்காந்துருக்கீங்கன்னு பேர். புரியுதா? இப்போ சூரியனும் சுக்கிரனும் ஒன்றானவர்கள். புரியுதா? அப்போ 9 கோள்களில் உருவாக்கத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது யார் 2 பேர் ஒற்றுமையானவர்கள் அப்படின்னா சந்திரன், செவ்வாய். சந்திரன் யார்? ஆகாயத்தில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? கவனிக்கிறார். அவர் யாரை கவனிக்கிறாரு? எல்லாத்தையும் கவனிக்கிறார். அதில் மையமாக மண், இந்த தரையெல்லாம் கவனிக்கிறார். தரை இது செவ்வாய், மண் செவ்வாய். அப்போ செவ்வாயை ஒருத்தர் கவனிக்கும் போது அவர் என்னவா இருக்கிறார்? நீர் தத்துவத்தில் இருக்கிறார். புரியுதா? அப்போ நிலவு படும்போது மண்ணுக்குள் நீர் எப்பொழுதுமே ஈர்த்து போயிருக்கும். அப்போ நிலவும் இந்த செவ்வாயும் ரொம்ப நெருங்கியமான ஒரு தொடர்புக்குரியவங்க. அப்போ அந்த மண்ணு மேலே யாரெல்லாம் வாழ்கிறா அப்படின்னா மனிதன், பறவைகள் எல்லாம் இருக்குது. அப்போ எல்லா பறவையும் பிடிச்சிட்டு வா, எல்லா மனிதனையும் பிடிச்சிட்டு வான்னா நீர்த்தன்மை இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான். இந்த உடலுக்குள்ளே நீர்த்தன்மை வேணும். புரியுதுங்களா? அப்போ அந்த நீர்த்தன்மை இந்த மண்ணுக்கும் சரி மனிதனுக்கும் சரி எதுலேருந்து கிடைக்கப்படுதுன்னா நிலவுலேருந்து கிடைக்கப்படுது. இப்போ இந்த நிலவு ரொம்ப காம்பினேஷனாக நண்பராக யார் இருக்கா? சுக்கிரனும் சூரியனும் நண்பர்களாக இருக்கிறார்கள், சந்திரனும் செவ்வாயும் நண்பர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த நீர்த்தன்மையோட ஒரு செயல் வடிவம் இருக்கு. புரியுதா? இப்போ 4 பேரும் என்ன ஆயிட்டாங்க? ஏன் கோள்கள் வந்தாங்கங்கிறதுக்கு காம்பினேஷனாக ஒரு சரியான வடிவத்துக்குள்ளே இருக்குது. பாக்கி இருக்கிற ஆளுங்களை அடுத்த இடத்துல நான் அதை தெளிவாக உங்களுக்கு அதுக்கு ஒரு விஷயமாக சொல்கிறேன். அப்போ எல்லாமே ஒரு வடிவத்துக்குள்ளே தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு, ஒரு காரணத்தோடு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்கள் ஜாதகத்தில் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாமல் இருக்கலாம், சந்திரனுக்கும் செவ்வாய்க்கு ஆகாமல் இருக்கலாம். அதுதான் போதிய செயல். ஆனால் கவனம் வைத்து நீ தியானம் பண்ண தொடங்கினா, நீ சூரியனாக மாறினா மனித தன்மையை நீயே அழித்துட்டு நீ அந்த இறைத்தன்மைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு உருவாகும். புரியுதா? அப்புறம் நீயே அந்த நிலவில் பிறையில், 3ஆம் பிறையில், பௌர்ணமி தினத்தில், அந்த வளரு பிறையில், அந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாம் தியானத்தை தொடங்கும்போது உன் உடலுக்குள்ளே என்ன இருக்கும்? நீர்த்தன்மை ஒரு நல்ல செயல் வடிவத்துக்குள்ள அந்த நிலவுக்கான தன்மை உனக்கு அப்படியே உள்ள பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ உன்னுடைய பெரிய மாற்றத்தை நீ அடையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்போ அங்கே நீர்த்தன்மை அங்கிருந்து படும்போது என்ன ஆகுதுன்னா உன்னுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது, நீ நோய் நொடியிலேருந்து விடுபடுறாய், நீ ஒரு புது செயலாக இருக்கிறாங்க. ஒரு செடியை காடுகள் மலைகள்லாம் பார்க்கும்போது அதோடைய மனம் வீசும். ஏன் வீசுதுன்னா அதுக்குள்ள நேரடியாக பிரபஞ்சத்தோட செயல் மட்டுமே உழுவுது. புரியுதா? பிரபஞ்சத்தோட செயல் உழுகிறதுல இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறலாம் என்னன்னா, நம்ம ஏதாவது மருந்தை கொண்டு போயோ இல்லை ஏதாவது கழிவுகளை கொண்டு போய் அதில் போய் செலுத்தி போடுறோம். புரியுதா? இப்போ பிரபஞ்சத்தோடைய செயலை விழுக விடாமையே நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக 12 மணி வரைக்கும் ஐடியில் வேலை செஞ்சுட்டு சூரியன் சந்திரன்லாம் பற்றக்கூடாது, நம்ம மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோதான், சரியாக இருக்காது அப்படின்னு அதெல்லாம் ஜன்னல்லாம் அடைச்சி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்துட்டு எப்போ விடியுது எப்போ போகுது அதெல்லாம் எதுவும் தெரியாது.
நம்ம அப்படியே வாழ்ந்து அதுக்குள்ளே தேஞ்சு அதுக்குள்ளே இதாகிட்டு 5 மணிக்கு டாக்டர் சொல்கிறாருன்னா அந்த பார்க்குகளை போய் சுற்றி 4 ரவுண்டு அடிச்சு விட்டு அங்கே வேர்க்கல்லையை வாங்கி தின்னுட்டு ஒடியாந்துடுறது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகளை ஏதாவது பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு வேலையை பார்க்குறது. அப்படி இல்லை. எதுக்காக துறவிகள் காடு மலைகளை சுற்றினா வீதிகளை சுற்றினான்னா இதோடலாம் தொடர்பு இருக்குது, ஒரு செயல் வடிவம் இருக்குன்னா. அதே மாதிரி இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லக்கூடிய கையில் வச்சிருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, சங்கு சக்கரம் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் சுதர்சன சக்கரம். அது சுதர்சன சக்கரம் அப்படின்னா எதுன்னா பூமின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த பூமியை ஒருத்தர் கையில் வச்சிருக்கிறாரு. அந்த சக்கரம் சுழலும். புரியுதுங்களா? அதனால தான் அவர் இப்படி என்ன வச்சிருக்கிறாரு, நடுவில் அந்த விரலுக்குள்ளே இருக்கும் அது. அப்போ அது பூமி சுழலும். அது எங்கே பூமி ஒருத்தனுக்கு எங்கே சுழலுதுன்னா நல்ல தியானம் பண்ணால் நல்ல குருக்கிட்ட சொல்லுவாங்க, ஊரில் உப்பு போட்டு சோறு தின்னா கொஞ்சம் ரோசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல உப்பு போட்டு சோறு திங்கிற குருக்கிட்ட தியானம் பண்ணால் இந்த நெற்றி போட்டுக்கிட்ட பூமியோட சுழற்சியை ஒருத்தனால் பார்க்க முடியும். புரியுதா? அப்போ பூமிங்கிற அந்த சக்கரம் எங்கே இருக்குன்னா பெடரியில் இருக்குது. இந்த காத்தாடி சுற்றுது இல்லை, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த சக்கரம் எங்கே இருக்குன்னா பெடரியில் இருக்குது. அது சுத்தம் போது அதிலிருந்து வருகிற ஒளி என்ன ஆகுது, இந்த நெற்றி பொட்டுக்கு இந்த உலகம் தெரிகிறது. இந்த உலகம் இயங்குது. இந்த உலகம் எப்படி இயங்குதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இதுக்கு 2 விஷயத்தில் உடலில் கீழிருந்து இடுப்பு பகுதியிலேருந்து மேலே அந்த சக்கரத்துக்கான செயல் வடிவத்தை கிடைக்கிது. சக்கரத்துக்கு பூமியை நீ பார்க்கணும். பூமியை போய் தனியாக ஒரு உருண்டையாக செஞ்சு வச்சுட்டு உனக்கு சயின்ஸாக பாடம் நடத்துவாங்கல்ல, எந்த சித்தர் சயின்ஸாலாம் பாடம் நடத்த மாட்டான். இது மேப்பு, இது இந்தியா, இது பாகிஸ்தான், இது ஜப்பான், இது ஜெர்மன் அப்படின்னு சயின்ஸ் வாத்தியார் வேணால் நடத்துவார். ஒரு சித்தர் அப்படி நடத்த மாட்டான். மண்டையில் தட்டி உட்காரு, பூமி சுழற்சியை பார்க்கணுமா, கிருஷ்ணன் வச்சிருக்க சக்கரத்தை பார்க்கணுமா, நான் டெமோலாம் காட்டலை, அதை ஒரிஜினலாகவே நீயே பூமியாக வாழு, நீயே சுழலு பாரு அப்படின்னு அந்த இடுப்புலேருந்து இருக்கிற செயல் வடிவத்திலேருந்து கிடைக்கப்படுற சக்தியில் அந்த பூமி சுழற்சியை ஒருத்தன் பார்க்குறான். பூமி சுழற்சியை மட்டும் இல்லை, அவனே பூமியாக இருக்கிறான், அவனே பிரபஞ்சமாக இருக்கிறான், அவனே கோள்களாக இருக்கிறான், அவனே பஞ்சபூதமாக இருக்கிறான், அவனே 63 நாயன்மார்களாக இருக்கிறான். இதெல்லாம் பொய் இல்லை, சத்தியம். ஆனால் இது உடலுக்குள்ள எல்லா உடலுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு செயலை படைச்சிட்டான். இதை கண்டறிய எவனாலையும் முடியல. எதுவுமே பொம்மை செஞ்சு டெமோ பண்ண வேண்டாம், எல்லாமே இங்க இருக்கு. இங்க வெளியில நீ என்ன இருக்கோ அது அனைத்தும் இங்க இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். சரிதானா? இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு, யாரும் வரல. யாரும் வர்றாங்கங்கிறதுக்காக இது என்ன நான் வெட்ட வெளி இல்லைன்னு சொல்லி போதா என்ன? இதை தெரியணும்னா உள்ள சக்கரம் சொல்லணும். இல்லைன்னா உனக்கு காட்சி சில குட்டி குட்டி சின்ன அனுபவங்கள் தான் தெரியும். அதுக்கு பல நாள் நீ உண்மையா என்ன செய்யணும், தியானம் மட்டும் பத்தாது. அங்கே தியானத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணலாம், இந்த சித்தாள் வேலைக்கு ஒரு அம்மா 5 நாள் போகலாம், 10 நாள் போகலாம், சாகிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீ சாகிற வரைக்கும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரணாகதி அடைந்து ஒரு நாள் அந்த தியானத்திலிருந்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தியானமே பண்ணிக்கிட்டு கிடக்கக்கூடாது. புரியுதா? பட்டினத்தார் ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டாரு, அருணகிரி ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டாரு, மாணிக்க வாசகர் ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நானும் ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும், செவ்வாய் எனக்கு என்ன தெரியும், செவ்வாய் ரத்தத்துக்கு உரியவர், செவ்வாய் இந்த அதுக்கு உரியவர், இதுக்கு உரியவர்னு 2 எக்ஸ்ட்ரா பிட்ட வேணால் போட்டுட்டு உட்காந்துருக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை நமக்கு எப்படி தெரியும்னா அந்த தியானம், அதில் சரணாகதியில் அந்த தியானத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும், அடுத்த விஷயத்துக்கு போகிறது. அப்போ நீங்கள் அதை அவசியமாக இதை வார்த்தையால் இதை இன்னும் கொஞ்சம் விளக்குங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கலாம் இதை கேட்காதீங்க. நீங்கள் உண்மையிலே சரணாகதி அடைந்தால் யாரையும் பார்க்க வேண்டாம். கடவுள் இங்கே உட்காந்துருக்கல. சரணாகதி அடைந்தா இந்த இடம் என்னங்கிறது உனக்கே தெரிஞ்சிடும். புரியுதா? அந்த உண்மையானது எதுன்னா சரணாகதி தான். இந்த உலகத்திலே சிறந்த குரு எதுனா சரணாகதி. அந்த சரணாகதி அடையிறதுக்கு என்கிட்ட நீ அடைய வேண்டியதில்லை. புரியுதா?
நீ சரியாக இருக்கிறது தான் சரணாகதி. நீ எனக்காக வாழக்கூடாது, உனக்காக தான் வாழணும். உன்னுடைய தியானம் என்னை காப்பாத்தாது, உன்னுடைய தியானம் எனக்கு சோறு போடாது, உன்னுடைய தியானம் உன்னை அறிய வைக்கும். அதுக்காக தான் இந்த வேலை. ஒருத்தர் தோன்றாருன்னா எனக்கு நீ பொங்கல் வாங்கிட்டு வருவாங்கிறதுக்காக தியானத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை. புரியுதுங்களா? எனக்கு ஒரு 100 ரூபா செலவு காசு கொடுப்பாப்பா, உனக்கு நான் தியானம் கற்று தரேங்கிறதெல்லாம் இல்லை. நான் கொஞ்சம் என்ன அறிஞ்சேன், கொஞ்சோண்டு அறிஞ்சேன், நீ கொஞ்சம் அறி. இவ்வளோதான். அறிவதற்காக தான் இந்த வேலை. இதில் கொடுத்தல் வாங்கிறதெல்லாம் இல்லை. புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம். அது மாதிரி இந்த இடம் மாலை மாற்றிக்கிறது. இந்த இடம் மாலை மாற்றிக்கிறதுனா ஊரெல்லாம் சுற்றிட்டு நிறைய பாவங்கள்லாம் வாங்கியாந்து இங்கே வச்சுட்டு வேறு மாலை அவங்க கொடுப்பாங்க, அதை எடுத்து கழுத்தில் போட்டுட்டு போகணும். புரியுதா? அதுக்குரிய இடமும் இதுதான். புரியுதா? கழுத்தில் சிவபெருமான் ஒரு பாம்பை வச்சுருப்பார் தெரியுங்களா? அது எதுக்கு வச்சுருக்கிறாருன்னா, அந்த பாம்பை கடந்து போகிறது ரொம்ப கடினம். கழுத்தை இந்த உலகத்தில் யாரும் கழுத்தை கடக்கிறேன்னு சொல்லலாம், கழுத்தில் தியானம் பண்ணுறேன்னு சொல்லலாம், யாரும் அவ்வளோ சாமானியமாக கழுத்தை கடக்க முடியாது. அப்போ கழுத்தை கடந்து போய் ஒளியை பார்க்கணுன்னா இந்த பாம்பெல்லாம் கடந்து போகணும். அதனால தான் கழுத்துக்குள்ளே இருக்கலாம். அந்த பாம்பையே கலட்டி வைத்து வெட்ட வெளியாக மாறின இடமும் இதுதான். புரியுதா? அடுத்து அப்படியே உட்காந்துருக்கிறாரா, இப்படியே உட்காந்துருக்கிறாரா, பின்னாடி ஒரு பிறை இருக்கா, அந்த பிறை அது எதற்காகன்னா, அவர் அந்த பிறை இருக்கிறதே வெட்ட வெளி தான். அந்த பிறையே என்னன்னா திரிகாலமும் தெரியும். திரிகாலமும் என்ன தெரியும்னா, நீ பெட்ரூம் தனியாக பூஜை ரூம் தனியாக வச்சுருக்கல, எந்த ரூம் வச்சுருந்தாலும் எனக்கு தெரியுங்கிறதுக்கு அடையாளமே அந்த பிறை தான். நீ எத்தனை வாசல் வச்சுருந்தாலும் அடைச்சி வச்சுருந்தாலும் எனக்கு தெரியும் ராஜா. புரியுதா? நீ ஆடிட்டீங்களா ஐடி ஒழுங்காக ஃபைல் பண்ணாலும் பண்ணலைனாலும் எனக்கு தெரியும். நீ மனிதனை ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும். நான் தெரியாதுன்னு நினச்சா கூட எனக்கு அப்படி நான் இருக்க முடியாது. அதுதான் அந்த பிறை. அந்த பிறை என்பது என்னன்னா, எல்லாம் தெரியும் என்பதற்கு அடையாளம். எல்லாமே தெரியும். நீ எது செய்தாலும் தெரியும். புரியுதா? எது செய்தாலும் ஒரு கதாபாத்திரத்துக்கு தெரியும்னா, அப்போ நீ எப்படி இருக்கணுங்கிறத நீயே பார்த்துக்க. நீ வேற யாருக்கா எது செய்தாலும் தெரியும். அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் போய் ஒருத்தரை திருப்திப்படுத்துறதோ, இல்லை நான் போய் ஒரு தவறு செஞ்சால் யார்கிட்ட மறைக்கலாம்னா மனுஷன்கிட்ட வேணால் மறைக்கலாம். அந்த திரிகாலமும் தெரியக்கூடிய சிட்டை போய் எப்படி மறைக்க முடியும்? புரியுதா? அதை போய் எப்படி ஏமாற்ற முடியும்? அதுக்கிட்ட போய் என்ன போய் பார்த்தாலாம் பழிக்காதுங்க. அதனால அதுதான் அதோடைய வடிவமாக அது இருக்குது. அதனால அது இதுக்குள்ள உங்களுக்குள்ள இருந்து ஒரு நல்ல செயல் தொடங்கப்படணும். இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய பாக்கியம்தான் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறது. உங்களால் எனக்கு பெருமை, என்னால் உங்களுக்கு பெருமைங்கிற மாதிரி இந்த இருவருக்குமே நல்ல செயலாக இருக்கட்டும்.